ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் நிறைய இருக்கும். அதுல எனக்கு பிடிச்ச மறக்க முடியாத மெமரிஸ்னா நான் வந்து ஸ்கூல் லைஃப் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூல் லைஃப் என்னால மட்டும் இல்ல, யாராலையும் இந்த ஸ்கூல் லைஃபோட மெமரிஸா வந்து மறக்க முடியாது. நான் குறும்புத்தனம் நிறைந்த வயசுல எதை பத்தியும் கவலைப்படாம வீட்டுல அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் ஹோம் ஒர்க் பண்ணாம ஸ்கூல் டீச்சர் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு, அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. இந்த டிராயரு ஷர்ட்டு, டிராயரு ஒயிட் ஷர்ட் கொடுப்பாங்க. டிராயர் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுட்டு எதுவுமே தெரியாது, எதை பத்தியுமே கவலை இல்லாம எதுவுமே புரியாத அந்த வயசு. எதை பத்தியுமே கவலைப்படாம ஸ்கூலுக்கு போறது வர்றோம். ஸ்கூல்ல சின்ன சண்டை, அப்புறம் வந்துட்டு சொன்ன பஸ் கேட்காம சண்டை, அப்புறம் டீச்சர் திட்டு வாங்குறது. அப்புறம் வெளியே வந்தோம்னா வந்து இந்த ஸ்கூல் பக்கத்தில் கடையெல்லாம் வந்து அந்த இலந்த பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த 2 ரூபாய் 3 ரூபா, அப்பெல்லாம் 2 ரூபாய் 3 ரூபாய் அந்த இதில் வாங்கி சாப்பிட்றது. அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து எஸ்எம்எஸ் அப்படியே குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மெமரிஸ் எல்லாம். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்கூல்ல மதியம் அப்பெல்லாம் சத்துணவு போடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்கிட்டு சண்டை போட்டு சாப்பிட்டு, அப்ப அந்த அந்த லைஃப் வந்துட்டு எப்போ இருந்தாலும் அந்த லைஃபோட மெமரிஸ் வந்து கண்டிப்பா இதாகாது, மறக்க முடியாது. ஆனா அந்த வயசுல வந்து நம்ம எதுவுமே தெரியாது. நான் வாட்டுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இந்த பறவை மாதிரி தான் சுதந்திரமா சுத்திட்டு இருப்போம். அதை வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு நம்ம வளர்ந்துட்டோம், வேலைக்கு போறோம், ஃபேமிலி ஆயிடுச்சு, ஃபேமிலி ரன் பண்ணணும். இப்போ அப்படி நினைச்சு பார்க்கும்போது பேசாம நம்ம வந்து குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு அந்த ஸ்கூல் டேஸ்ல மெமரிஸ் வந்து மறக்க முடியாது? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்.